இன்று நாம் காண இருப்பது கோவிலூர் அருள்மிகு பெரியநாயகி தாயார் சமேத ஸ்ரீ மந்திரபுரீஸ்வரர் ஆலயம். இது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டத்தில் முத்துப்பேட்டை நகரில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் மன்னார்குடி சாலையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் பழம்பெருமையும் தொன்மையும் வாய்ந்தது. ராமர், லக்ஷ்மணர், ஜாம்பவான், சுக்ரீவன், அனுமன், மார்க்கண்டேயர், இந்திரன், வருணன், விஸ்வாமித்திரர் போன்ற எண்ணற்ற அவதார புருஷர்கள் வந்து வழிபட்ட தலம் இது. ராமர் இலங்கைக்கு செல்வதற்காக வேதாரண்யம், கோடியக்கரை, மீமிசல் போன்ற பல இடங்களில் பாலம் கட்டிட முயற்சி செய்து அவரால் முடியவில்லை. அப்போது வானிலிருந்து ஒரு குரல், ராமனே, நீ சூதவனம் சென்றால் உன் காரியம் கைகூடும் என அசரீரியாக கூறியது. சூதவனம் என்றால் இந்த தலத்தை குறிக்கும். பின்னர் ராமர் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து சேது பாலம் கட்டிடவும் ராவணனை வெற்றி பெறவும் மந்திர உபதேசம் வழங்கினார். இங்கிருந்து ராமேஸ்வரம் சென்ற ராமர் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு செல்ல ராமசேது பாலத்தை கட்டினார். ராமர் இந்த ஆலயத்தில் மந்திர உபதேசம் பெற்றதால் இந்த இறைவன் திருப்பெயர் மந்திரபுரீஸ்வரர் என்று வழங்கப்படுகிறது. உசாவுதல் என்றால் கேட்டறிதல் என்ற பொருள். கடலில் அணை கட்டுவதற்குரிய வழிமுறைகளை ராமபிரான் இந்த சிவனிடம் உசாவிய காரணத்தினால் இந்த தலம் உசாத்தானம் என்று பெயர் பெற்றது. இது 275 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று என்பது சிறப்பு. திருஞான சம்பந்தரால் தேவாரத்தில் நீரிடை துயின்றவன் தம்பினீல் என்ற பாடலில் இந்த தலம் பற்றி பாடப்பட்டுள்ளது. தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் இந்த தலத்தை திரு உசாத்தானம் என்றே அழைக்கின்றார். இந்த ஆலயத்தின் மூலவரான மந்திரபுரீஸ்வரர் மற்ற இடங்களைப் போல் கருமை நிறத்தில் காணப்படாமல் இங்கு வெண்மை நிறத்தில் காணப்படுவார். பார்க்கடலில் அமிர்தம் கடையும் காலத்திற்கு முன்பிருந்தே இந்த தலம் இருந்துள்ளது. இந்திர பகவான் வான்வெளியில் அமுத கலசத்தை ஏந்தி செல்லும் போது சிந்திய அமுதம் இறைவன் மீது பட்டதால் இறைவன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கின்றார். ஆம், இந்த தலத்தில் சிவலிங்கம் வெண்மை நிறமாகவே காணப்படும். திருக்கடையூர் ஆலய வரலாற்றில் மார்க்கண்டேயர் பற்றி பார்த்தோம். மார்க்கண்டேயர் யமன் அவர் மீது பாசக்கயறு வீசியபோது ஏற்பட்ட வடு நீங்குவதற்காக இங்கு வந்து திருக்குளம் அமைத்து இந்த இறைவனை வழிபட்டு பூரண நலம் பெற்றார். சிதம்பரத்தில் நடராஜரின் ஆனந்த கூத்தை காண முடியாமல் விஸ்வாமித்திரர் வருந்தினார். விஸ்வாமித்திரர் இங்கு வந்து இறைவனை வழிபட்ட போது அர்த்த ஜாம பூஜையின் போது சிதம்பரத்தில் ஆடிய நடன காட்சியை இறைவன் அவருக்கு காட்டி அருளிய தலம் இது. இதனால் இந்த ஊர் ஆதி சிதம்பரம் என்றும் சிதம்பரத்திற்கு இணையான ஆலயம் எனவும் அழைக்கப்படுகிறது. அஷ்டவாக்ர முனிவரால் சாபம் பெற்ற வருணன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். வருணன் இங்கு வந்து வழிபட அவரது தொழுநோய் குணமானது. இறைவன் மாமரத்தடியில் சுயம்புவாக திகழ்வதால் இத்தலம் சூதவனம் என்று சொல்லப்படுகிறது. சூதவனம் என்றால் மாங்காடு என்று பொருள். இதற்கேற்ப தல விநாயகர் சூதவன விநாயகர் என்ற பெயருடன் மாவிலையை கரத்தில் ஏந்தியபடி காட்சி தருகின்றார். கல்வெட்டுகளில் சுவாமியும் அம்பாலும் திரு உசாத்தானமுடைய நாயனார், பெரிய நாச்சியார் என்னும் திருநாமங்களால் குறிக்கப்படுகின்றனர். பெரிய நாயகி தாயார் பிருகத் நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். 63 நாயன்மார்கள் சூதவன விநாயகர், சோமஸ்கந்தர், ராகு, கேது, சப்த கன்னிகைகள், வீரபத்திரர், காளி, காசி விஸ்வநாதர், வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் சுப்பிரமணியர், வருணர், ராமர், மார்க்கண்டேயர் வழிபற்ற லிங்கங்கள், அன்னபூரணி, கஜலட்சுமி,
சரஸ்வதி, நவக்கன்னியர், சனி பகவான், நடராஜ சபை, பைரவர், சூரியன், சந்திரன் முதலிய சந்நிதிகளும் இங்கு உள்ளன. கருவறை சுவரில் ஜ்வரஹரேஸ்வரர் 3 முகங்களுடனும் 3 திருவடிகளுடனும் காட்சி தருகின்றார். அழகான உருவம், தரிசிக்கத்தக்கது. இவரது பெயர் ஜூர் தேவர் என எழுதப்பட்டுள்ளது. இவருக்கு மிளகு ரச சாதத்தை படைக்க நாள்பட்ட ஜுரமும் பறந்தோடும் என்று கூறப்படுகிறது. தல தீர்த்தம், அனும தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், நெல்லி தீர்த்தம், குஞ்சித தீர்த்தம், ஆதிசேஷ தீர்த்தம். இவ்வாலயத்திற்கு உள்ளேயே உள்ள குளத்திற்கு மணிகர்ணிகை என்று பெயர். ஒருமுறை ஆதிசேஷ பகவான் விஷ்ணு பகவானின் வேண்டுகோளின்படி இங்கு வந்து சிவபெருமானை வணங்கிச் சென்றார். தல மரம் மாமரம், தல பிராணம் சூதவன பிராணம். இந்த ஆலயத்தின் பழமையையும் பெருமையையும் இந்த ஆலயத்தின் அர்ச்சகரான திரு சரவண குருக்கள் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த ஆலயமானது திருவுசாத்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அம்பாள் பெரிய நாயகி, எம்பெருமான் திருவுசாத்தானார். திருவுசாத்தானார் என்பது வழிவகை சொல்லுபவர் அப்படின்று பெயர். ராமபிரான் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்கும் முன் ராவனை போரில் ஜெயிப்பதற்காக இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு மந்திரோபதேசம் பெற்று சென்றதால் சுவாமிக்கு மந்திரபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இந்த ஆலயமானது ஆகாய வெளியில் இந்திரன் அமுத கலசம் சுமந்து சென்றபோது அது ததும்பி சிந்தியதாக வரலாறு. அது சிந்திய இடமெல்லாமே மாமரம் முளைத்ததாகவும் அதனால் இந்த ஊருக்கு சூதவனம் என்ற பெயரும் உண்டு. அந்த அமுதம் சுவாமி மேலும் சிந்தியதால் சுவாமி வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறார். எங்கும் காண கிடைக்காத அரிய காட்சியாக நமது மந்தபுரீஸ்வரரானவர் சிவபெருமான் வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறார். இங்கு மார்க்கண்டேயருக்கு யமன் பாசக்கயிறு வீசி அந்த கயிறின் தழும்பு விழுந்ததாக ஐதீகம். அந்த தழும்புக்கு இங்கு வந்து மணிக்கடிகை தீர்த்தத்திலே நீராடி எல்லாம் வல்ல எம்பெருமானை தரிசனம் செய்து சிவபூஜை செய்ததால் அவருக்கு வடுக்கள் நீங்கியதாக ஐதீகம். சாயரட்சையிலே விஸ்வாமித்திரருக்கு நடன காட்சி கொடுத்தபடியால் சாயரட்சை பூஜை மட்டும் இங்கே முதன்மையாக நடராஜ பெருமானுக்கு முதல் பூஜையும் அதற்கு பிறகு சிவபெருமானை தொடர்ந்து அனைத்து தெய்வங்களுக்கும் வழிபாடானது சாயரட்சையிலே நடைபெறுகிறது. இந்த ராமபிரான் இங்கு வழிபட்டதனால் சுவாமி வடக்கு புறமாக சாய்ந்து அவருக்கு மந்திரோபதேசம் செய்ததாக ஐதீகம். அதனால் பானம் சற்று வடக்கு புறமாக சாய்ந்த நிலையில் இருந்திருக்கிறது என்பது ஐதீகம். நவகிரகம் இல்லாத கோயில் 13ஆம் நூற்றாண்டிலே கட்டியதாக கல்வெட்டுகள் சொல்கின்றன. 13ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயிலாக இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது தற்போது கும்பாபிஷேக திருப்பணி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவரும் இங்கு வந்திருந்து எல்லாம் வல்ல பெரியநாயக உடனமர் மந்திரபுரீஸ்வரரை தரிசனம் செய்து எல்லா இறையலும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்க வேண்டும். இங்கு திருப்பணி செய்கின்றபடியால் தங்களால் திருப்பணிக்கு செய்யக்கூடிய உதவியினை நமது அறநிலையத்துறை அலுவலகம் இருக்கிறது, அதனை தொடர்பு கொண்டு தங்களால் இயன்ற திருப்பணிக்கான உதவிகளையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரிவாரங்களிலே ஆலயத்திற்கு மேல்புறமாக உள்பிரகாரத்திலே வருணன் பூஜித்த லிங்கம் மற்றும் ராமர் பூஜித்த லிங்கம் மற்றும் மார்க்கண்டேயர் பூஜித்த லிங்கம் என்று 3 லிங்கங்கள் உள்ளன. அதன் அருகிலே வருணன் பூஜித்த லிங்கத்திலே அருகாமையிலே வருணனை ஸ்தாபிங்க. இந்த ஒரு காலத்தில் இந்த பகுதியிலே மழை இல்லாத சமயத்தில் அந்த வருணன் பூஜித்த லிங்கத்தின் சுற்றி வந்த வருணனுக்கு ஒரு கட்டிடம் எழுப்பி அந்த சுவர் மாயை எழுப்பி அதை நீரிலே மூழ்க செய்து வருண ஜபம் செய்த காலத்தினால் மிகவும் கடுமையான மழை பெய்து இந்த ஊர் செழிக்க செய்ததாக ஐதீகம். அது எல்லாருமே சொல்வாக்கிலே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் அந்த வருணன் ரொம்ப விசேஷமான வருணன் பூஜித்த லிங்கம் இங்கே இருக்கிறது. அதனால் வருணனுக்கு மிக சிறப்பு ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்ற காலமும் உண்டது. இங்கே மாசி மகம் மற்றும் வைகாசி விசாகமானது உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. கல்வெட்டுகளில் இவ்வூர் விக்ரம சோழ நல்லூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
சோழ கல்வெட்டுக்கள் பல இவ்வாலயம் பற்றி கூறுகிறது. ஜடாவர்ம சுந்தரபாண்டியன், முதலாம் சுந்தரபாண்டியன் கல்வெட்டுக்கள் இங்கு 2 ஆலயங்கள் இருந்ததாக கூறுகிறது. ஆனால் அவை இரண்டும் தற்போது இங்கு இல்லை. விக்ரம சோழன், 3ஆம் குலோத்துங்கன், சுந்தரபாண்டியன் ஆகியோர் காலத்திய கல்வெட்டுக்கள் உள்ளன. இக்கோயில் நிர்வாகத்தில் முத்துப்பேட்டையில் அருள்மிகு பெரியநாயகி மகளிர் மேல்நிலைப்பள்ளி இயங்குகிறது. இந்த கோவிலூர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலிருந்து மன்னார்குடி சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. முத்துப்பேட்டைக்கு தமிழ்நாட்டின் பெரும்பாலான நகரங்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. முத்துப்பேட்டையில் ரயில் நிலையம் கூட உள்ளது. பிணியிலிருந்து விடுபட, பிரிந்தவர்கள் சேர, கல்வி வளர்ச்சி பெற என பல்வேறு பிரச்சனைகளும் இவ்வாலயம் வந்து வழிபட உடனடி பலன் கிடைக்கும் என்பது சான்றோர் வாக்கு. திருஞான சம்பந்தர் ஆனலார் பெண்ணலார் என ஆரம்பிக்கும் பதிகத்தில் இங்கு வந்து வழிபட பிணிகள் விடுபடும் என பாடியுள்ளார். அவதார புருஷர்களும் பல சான்றோர்களும் வழிபட்டு பிறவி பயனடைந்த இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயம் இன்னும் சிறப்பாக இப்பகுதி மக்களால் கொண்டாடப்பட வேண்டும். முக்கிய நாட்களில் இவ்வாலயம் சென்று வழிபட நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது திண்ணம். புதிய ஆலயங்களும் மடங்களும் கட்டுவதற்கு பதிலாக இதுபோன்ற பழமையும் பெருமையும் வாய்ந்த பிரதான ஆலயங்களை பேணி காப்பது நமது தலையாய கடமை. தற்போது கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருவதால் இவ்வாலயத்தின் அறநிலையத்துறை அலுவலகத்தை அணுகி தங்களால் என்ற உதவிகளை செய்யலாம். தாங்களும் தங்கள் குடும்பத்துடன் இவ்வாலயத்திற்கு சென்று மந்திரபுரீஸ்வரர் மற்றும் பெரியநாயகி தாயார் அருள் பெற்று வாருங்கள். ஓம் நமச்சிவாய.